டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்ற நிலையில் தற்போது இருவரும் சந்தித்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கியிருக்கிறார். அப்போது மேகதாது அணை விவகாரம், ஜிஎஸ்டி வரி நிலுவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைத்த நிலையில் தற்போது இருவரும் சந்தித்துக் கொண்ட புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இருவரும் சந்தித்துக் கொண்ட போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சால்வை அணிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பூங்கொத்தையும் வழங்கியிருக்கிறார். முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் டெல்லிக்கு சென்று முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்க திட்டமிட்டிருந்தார். அதன்படி இன்று காலையில் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று மாலை சரியாக 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்திருக்கிறார். சந்தித்து தமிழ்நாட்டிற்கான கோரிக்கைகளை அவர் முன்வைத்து ஒரு மனுவை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கிய அந்த மனுவில் மேகதாது அணை விவகாரம், ஜிஎஸ்டி வரி நிலுவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கி அந்த மனுவினை அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு எவ்வளவு நேரம், எத்தனை நிமிடங்கள் நடைபெற்றது? இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்னென்ன கோரிக்கைகளிடம் வைத்திருக்கிறார்? விவரங்களை விரிவாக சொல்லுங்கள். விஜய் டெல்லியில் பிரதமரை தற்போது சந்தித்திருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டின் நலன் சார்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பானது நீடித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக டெல்லி சென்று பிரதமருடனான சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் முதலமைச்சர் பிரதமருடன் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்கள் குறிப்பாக மனுக்களாக வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, அதே போன்று தமிழகத்தின் நலன் சார்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள், அதே போன்று மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்கக்கூடாது உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் அந்த பிரச்சனை குறித்தும் உரிய தீர்வு காண வேண்டும் என பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதன்படிதான் சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பானது நீடித்த நிலையில் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டின் நலன் சார்பான பல்வேறு கோரிக்கைகள் மனுக்களாக பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதன் பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நிதியமைச்சர் ஆகியோரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.